மக்களால் மக்களுக்காக மக்களே ஆட்சி செய்யும் மகத்தான இந்தியா தனது 68வது குடியரசு நாளை நாளை கொண்டாட உள்ளது. ராணுவ பலம், கலை, வீரர்களின் சாகசங்கள், அரசின் சாதனைகளை விளக்கும் வகையில் குடியரசு தின ஒத்திகை டெல்லியிலும் சென்னையிலும் நடைபெற்றன. இந்தியாவின் 68வது குடியரசு தினம் நாளை நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. டெல்லி ராஜபாதையில் நடைபெறவுள்ள குடியரசு தின கொண்டாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக அபுதாபி இளவரசர் ஷேக் முகமது பின் சையத் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார். குடியரசு தினத்தில் அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் தடுக்க உச்சகட்ட பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது தலைநகர் டெல்லி. போலீசார், தேசிய ராணுவ படையினர் 5000த்திற்கும் அதிகமானோர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 5000த்திற்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. காலை 5 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை டெல்லியில் முக்கிய சில இடங்களில் போக்குவரத்தில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. டெல்லியில் நடக்கவுள்ள அணிவகுப்பில் நாட்டின் பலத்தை வெளிப்படுத்தும் வகையில் முப்படைகளின் அணிவகுப்பு, NCC மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளின் கலைக்குழு, அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு நடைபெற்றது. குடியரசு தின நிகழ்வுகளிலேயே ரொம்ப முக்கியமானது முப்படைகளுடைய அணிவகுப்பு, குறிப்பாக விமானப்படையுடைய சாகசம். விமானப்படை வீரர்கள் நவீன ரக விமானங்களில் வானத்தில் பல அடி தூரம் மேலே போய் டைவடிச்சு சாகசம் செய்கிற காட்சியை பார்க்குற யாரும் கொஞ்ச நேரத்துக்கு பிரமிப்பில் தன்னுடைய கண்களை இமைக்க மறந்துடுவாங்க. ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காகவே ஆர்வத்தோடு ஏராளமான பொதுமக்கள் இந்த நிகழ்வுல கலந்துக்கிறது வாடிக்கையாக இருக்கு. இதேபோல் சென்னையில் குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகை மெரினா கடற்கரையில் நடைபெற்றது. இதனை தமிழக முதன்மை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன், DGP ராஜேந்திரன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. தமிழகம் முழுவதும் 1,00,000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.